ஆஃபீஸில் ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி ஆஃபீஸ் ஒர்க்லோடுனால ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க. ஆனால் ஆஃபீஸில் நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கிறது, ஆஃபீஸ் வேலைகளை எப்படி சமாளிக்கிறது, நம்ம கோவக்காரரா இல்லையா, கோவத்தை ஆஃபீஸ் டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மேல் ஆஃபீஸர்கிட்ட எப்படி பழகுறது, ஆஃபீஸ் டைமில் நம்ம எப்போல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், மேல் அதிகாரிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்த மாதிரி பல கொஸ்டினுக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஃபீஸில் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு நிறைய பேர் புலம்பியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கோவமாக இருக்கிறதுனால தான் உங்களால் ஆஃபீஸ் ஒர்க்கை ஈஸியாக செய்ய முடியல. கோவப்படுறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று கோவத்தை வெளிப்படையாக தெரிகிற மாதிரி கோவப்படுறது, ரெண்டாவது வெளிப்படையாக தெரியாத மாதிரி கோவப்படுறது. நம்ம உண்மையிலே கோவக்காரர் தானான்னு நமக்கே டவுட் வரும். அதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது. அந்த சிம்டம்ஸும் உங்ககிட்ட இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் யாராவது உங்களை பார்த்து சிடுமூஞ்சியா இருக்கீங்க, கோவக்காரரா இருக்கீங்க, கோவத்தை குறைச்சிக்குங்க சார்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குற இந்த 7 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆமாவா இல்லையான்னு நீங்களே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போவோம். நம்பர் 1, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிறீங்களா? நம்பர் 2, உங்களுடைய மனசில் இருக்கிறத மற்றவங்க கிட்ட சொல்லவே முடியலையா? நம்பர் 3, நீங்கள் மன அமைதிக்காக ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்களா? நம்பர் 4, மற்றவங்க நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நம்பர் 5, உங்கள் பேச்சு என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்களா? நம்பர் 6, யாரையாவது அடிக்கணும்னு உங்களுக்கு அடிக்கடி தோணுதா? நம்பர் 7, உங்களுக்கு தூக்கமே வரலையா? இந்த 7 கொஸ்டின்ல குறைஞ்சபட்சம் 4க்கு மேல உங்களுடைய பதில் எஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோவக்காரர் தான், இல்லைன்னா கோவக்காரரா மாறுறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்பர் 2, ஆஃபீஸ் டைமில் கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே ஒரு சில பேருக்கு தெரியாது. இந்த சீக்ரெட் விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆஃபீஸ் டைமில் உங்களுக்கு கோபமே வராது. கோபத்தை ஹேண்டில் பண்ணுறதுல 3 டைப் இருக்குது. ஒன்று கோபத்தை உடனே வெளிக்காட்டுறது, ரெண்டாவது கோபத்தை அடக்கிறது, மூணாவது அமைதியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், கோபத்தை உடனே வெளிக்காட்டுறது. ஏன் வெளிக்காட்டுறோம் அப்படின்னா பொறுமை இல்லாததுனால தான் உடனே கோபத்தை வெளிக்காட்டுறோம். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. செகண்ட் ஒன், கோவத்தை அடக்கி வைக்கணும். கோவத்தை எப்படி அடக்கிறது அப்படின்னா கோவம் வரும்போது நடந்த விஷயத்த திருப்பி நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வேற எதுலையாவது காட்டணும். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம கோவத்தை அடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா மனசளவில் கண்டிப்பாக பாதிக்கப்படுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம சீக்கிரம் மீண்டு வெளியில் வர்றதுக்கும் ட்ரை பண்ணணும். தேர்ட் ஒன், அமைதியாக இருக்கணும். கோவம் வருது அப்படின்னா அந்த டாப்பிக்கை தூக்கி போடணும். நமக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்க பழகிக்கணும். நம்பர் 3, ஆஃபீஸ் டைமில் மேல் ஆஃபீஸர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்தால் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு இந்த டிப்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் ஆஃபீஸ் டைமில் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோகா, எக்ஸசைஸ்ன்னு இந்த பழக்கத்துக்கு மாறுங்க. ஃப்ரீ டைமில் புக்கு படிக்கிற பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கு எப்படி வாசிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஆஃபீஸ் டைமில் உங்கள் மேல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மனசும் உடம்பும் இறுக்கமாக இருக்கும். அப்போவே நீங்கள் கோவப்பட போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். உடனே அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியுமோ சீக்கிரம் வெளியில் வந்துருங்க. தனியாக உட்காந்து 4-5 வாட்டி மூச்சை இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோவம் கண்டிப்பாக குறையும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அதை கவனிக்க ஆரம்பிங்க. ஆஃபீஸ் டைமில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே மேல் ஆஃபீஸர்கிட்ட போய் நிற்காம அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம்னு திங்க் பண்ணுங்க. பிரச்சனையை சரி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பெருசாக்கி விட்டுறாதீங்க. அதே மாதிரி அந்த ப்ராப்ளம்னால நீங்க கோவமாகி கோவத்துல இருக்கும்போது எல்லா விஷயமும் பெருசா தெரியும். அந்த டைம்ல எடுக்கிற முடிவும் நமக்கு தப்பான முடிவாக தான் அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. பல நேரங்களில் நம்மளுடைய கோவம் நமக்கே கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தோணும். அப்போ என்ன செய்யறது அப்படின்னா கோவத்தை பிரச்சனையுடைய பக்கமாக திருப்பணும். ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாத நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வேலை தெரியல அப்படின்னா மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும். கோவமாக இருக்கும்போது அடுத்தவங்களுடைய பேச்சை கவனிக்கவே முடியாது. ஸோ கோவத்தோட பதில் சொல்லாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு பதில் சொல்லுங்க. கோவமாக இருக்கும்போது ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒர்க்லோட அதிகமாகி நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜோக் அடித்து சிரித்து பழகிக்கோங்க. இல்லை அப்படின்னா காமெடி வீடியோ பார்த்து உங்களுடைய மனசை லேசாக்கிக்கோங்க.
அடுத்தவங்க செய்கிற வேலைனால நமக்கு கோவம் கண்டிப்பாக வரும். அப்போ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை வேறு எதுலையாவது காட்டணும். எக்ஸாமுக்கு கொஞ்ச நேரம் வீடியோ பார்க்கலாம், வாக் பண்ணலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனையை கையில் எடுங்க. அடுத்து பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். என்னதான் ஆஃபீஸில் அதிகமான வேலை இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாட்டி நல்ல சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸு, தூக்கம், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேமிலி டூர்னு இந்த மாதிரி உங்களுடைய மனசை லேசாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். இந்த விஷயந்தான் ரொம்பவே முக்கியமானது. ஒருத்தருக்கு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் கண்டிக்கிற பொறுப்பு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவரை நீங்கள் கடமை உணர்வோடு தான் கண்டிக்கணும். அதை விட்டுவிட்டு கோவப்படக்கூடாது. செஞ்ச தப்புக்காக தான் பனிஷ்மெண்ட் பண்ணுறோம், பர்சனல் இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஆஃபீஸ் டைமில் எப்போதுமே லூஸ் டாக் விடவே கூடாது. அது உங்களுடைய வேலையே ஆட்டங்கட்டும். ஒருத்தரை பற்றி நான் சும்மா தான் சொன்னேன், கேஷுவலாக தான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா வேர்ட்ஸுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம். நம்பர் 4, ஆஃபீஸ் டைமில் நம்ம எப்பெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஸ்டாஃப் கிட்ட வேலை சொல்லுங்கள். அந்த வேலையை சரியாக அந்த ஸ்டாஃப் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதுதான் வேலைன்னு அந்த ஸ்டாஃபுக்கும் புரியாது. அந்த ஸ்டாஃபும் தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி செய்யணுங்கிறதையும் கேட்க மாட்டாங்க. இதனால தான் நமக்கு ஆஃபீஸில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபீஸில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது உண்மையா பொய்யான்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்பர் 5, ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் சேலஞ்சஸாக இருக்கும்போது அப்சர்வ் பண்ணவே முடியாது நம்மளால. அது எப்பப்போ அப்படின்னா நம்ம கோவமாக இருப்போம், ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும், நமக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்த கவனிக்கும்போது, போர் அடிக்கும்போது, டயர்டாக இருக்கும்போது, இந்த டைம்லலாம் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னே நம்மளால கவனிக்கவே முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய வேலையை லைன் அப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல எந்த தப்பு நடக்குதுன்னு கவனிக்கவும் ஆரம்பிக்கணும். நம்பர் 6, இது உங்களுக்கான டெஸ்ட்டு. நீங்கள் ஒரு அறுவை கேஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எத்தனை பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆஃபீஸ்லேயும் சரி நீங்களும் சரி அறுவையாக அறுக்கிற மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் சொல்கிற இந்த 9 விஷயம் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் கூட வேலை பார்க்குற யார்கிட்டையாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நம்பர் 1, சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. நம்பர் 2, எதுக்கு எடுத்தாலும் தன்னையே எக்ஸாமுக்கு சொல்லி காமிக்கிறது. நம்பர் 3, பார்க்குற எல்லாத்துக்கும் அட்வைஸை அள்ளி தீட்டுறது. நம்பர் 4, தன்னுடைய கேரக்டர் தான் ஆகச்சிறந்த கேரக்டர்னு சொல்லிக்கிறது. நம்பர் 5, தனக்கு வந்த கஷ்டம் தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு அடிக்கடி சொல்றது. நம்பர் 6, தான் ஒரு வெற்றியாளருங்கிற எண்ணம் எப்போதுமே இவருக்கு இருக்கும். நம்பர் 7, மற்றவங்க கிட்ட தன்னைத்தானே புகழ்ந்து பேசுறது. நம்பர் 8, தன்னுடைய பேச்சை அடுத்தவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 9, நான் போகிற இடமெல்லாம் எல்லாருமே என்னதான் பாராட்டுறாங்கன்னு சொல்கிறது. இந்த 9 பாயிண்ட்ல 6 பாயிண்ட்டுக்கு மேலே ஒருத்தர்கிட்ட இருந்தா அவர் கண்டிப்பாக அறுவை கேஸ் தான். அவர் தன்னுடைய கேரக்டரையும் மாற்றிக்கவும் மாட்டாங்க, அதுக்கு ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எத்தனை பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிறீங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆபீஸ் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரே வீடியோல ரொம்ப நேரம் சொன்னோம்னா உங்களுக்கும் போர் அடிச்சிரும். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்ட் 2 வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.